இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்இ சாம்பிள் பேப்பர் 23-24 இருக்க ரேஷியோ அனாலிசிஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். Question number 32. A company had liquid ratio of 1:1.5 and current ratio of 2. ITR கொடுத்துருக்காங்க. Inventory turnover ratio வந்து 6 times கொடுத்துருக்காங்க. Current asset கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா annual sales கண்டுபிடிக்கணும். If goods are sold at 25% profit on cost. Okay, fine. First இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லிக்விட் ரேஷியோ ஃபார்முலா வந்துட்டு லிக்விட் அசெட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ ரேஷியோ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் 1.5னா 1.5 டிவைடட் பை 1ன்னு அர்த்தம். 1:5 அப்படி எடுத்துடாதீங்க, இட் இஸ் 1.5. அதே மாதிரி கரண்ட் ரேஷியோ ஃபார்முலா என்னன்னா கரண்ட் அசெட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இதோட ரேஷியோ வந்துட்டு 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ 2/1 மீனிங். இங்கே டோட்டல் ஆஃப் கரண்ட் அசெட் கொடுத்துருக்காங்களா 8 lakhs. ஸோ அப்போ அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ கரண்ட் அசெட் 2/1 இருக்கா, கரண்ட் அசெட் இருக்க இடத்துல மேலே வந்து 8 lakhs நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 8 lakhs டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் நமக்கு தெரியல. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2CL is equal to 8 lakhs. அப்போ சிஎலோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா 4 lakhs வரும். அதே மாதிரி சிஎல் வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த 4 lakh இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த இடத்துல, which is equal to லிக்விட் அசெட் நமக்கு தெரியல டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டி வந்துட்டு 4 lakhs. இப்போ அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 1.5 into 4 lakhs is equal to liquid asset அப்படின்னு வரும். ஸோ 1.5 into 4 lakhs பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 6 lakhs கிடைக்கும். இந்த 6 lakhs என்னன்னு பார்த்தா லிக்விட் அசெட்டும் கிடைச்சிருக்கு, இங்கே கரண்ட் லைபிலிட்டியும் கிடைச்சிருச்சு. ஃபைன். நம்ம இப்போ வந்து இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரி. இப்போ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் டைரெக்டாக கொடுக்கல, ஐடிஆர் மட்டும் 6 times கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் இன்வென்ட்ரி நமக்கு தெரியல. ஆனால் நம்மளால இன்வென்ட்ரி கண்டுபிடிக்க முடியும் இங்கே. ஏன்னா லிக்விட் அசெட்டும் இருக்குது, நமக்கு கரண்ட் அசெட் வேல்யூவும் இருக்குது. ஆவரேஜ் இன்வென்ட்ரி சப்போஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியலனாலுமே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு இன்வென்ட்ரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ லிக்விட் அசெட் will be equal to current asset minus inventories. இந்த ஃபார்முலா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ லிக்விட் அசெட் வேல்யூவும் இருக்கு 6 lakhs, கரண்ட் அசெட் வேல்யூவும் இருக்கு 8 lakhs minus inventories. ஓகே, இப்போ இன்வென்ட்ரிஸ் வேல்யூ எவ்வளோ வரும்னா 2 lakhs வரும். ஓகே, இன்வென்ட்ரிஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இது நமக்கு கிடைச்சிருச்சு, இது நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஆனுவல் சேல்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராஃபிட் வந்து 25% ஆன் காஸ்ட். இப்படி ஆன் காஸ்ட் அப்படின்னு வந்தாலே நீங்கள் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை 100 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 100 அசியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25%. ஸோ 100க்கு 25 rupees வந்து ப்ராஃபிட்டா. ப்ராஃபிட் வந்து 25 இருக்கும். அப்போ டோட்டலாக 125 தான் வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனாக இருக்கும். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இஸ் நத்திங் பட் த நெட் சேல்ஸ். சிசிஆர்எஃப்ஓன்றது நீங்கள் எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்ணுறீங்க ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு, அதோட சேர்த்து ப்ராஃபிட் ரெண்டும் ஆட் பண்ணி தானே நீங்கள் சேல் பண்ணுவீங்க. ஸோ இந்த 125 தான் வந்து ஆர்எஃப்ஓ. நமக்கு இந்த டீட்டெயில்ஸில் சிஆர்எஃப்ஓ வேல்யூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. சிஆர்எஃப்ஓ வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஹவு? பிகாஸ் ஐடிஆர் வந்து 6ஆ, ஆவரேஜ் இன்வென்ட்ரி வந்து 2 lakhsஆ, அப்போ சிஆர்எஃப் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஐடிஆர் இஸ் ஈக்குவல் டு சிஆர்எஃப்ஓ டிவைடட் பை
ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஐடிஆர் வந்து 6 இஸ் ஈக்குவல் டு சிஆர்எஃப்ஓ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சிஆர்எஃப்ஓ டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்ட்ரிஸ் 2 lakhs. இப்போ சிஆர்எஃப்ஓ இதுலேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 12 lakhs. இப்போ 100க்கு அசியூம் பண்ண 100க்கு சிஆர்எஃப்ஓ வந்து 12 lakhs. நமக்கு என்ன வேல்யூ வேணும்? 125. நமக்கு ஆர்எஃப்ஓ வேணும், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அதுதான் ஆனுவல் சேல்ஸ். இந்த ஆனுவல் சேல்ஸ்ன்றது ஆர்எஃப்ஓ தான். ஆர்எஃப்ஓ 125 நமக்கு வேணும், எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 100x இஸ் ஈக்குவல் டு 12 lakhs இன்ட்டு 125 அப்படின்னு பண்ணிட்டு 100 அந்த சைடு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ ஆர்எஃப் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஃபைனலா rupees 15 lakhs கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம calculate debt to capital employed ratio and கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா என்னதுன்னா debt to capital employed is equal to debt divided by capital employed. Okay, fine. இப்போ டெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ், 8% டிபென்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி நமக்கு லாங் டேர்ம் டெட் வேறு எதுவுமே கொடுக்கல. இப்போ டெட் வேல்யூ டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஃபார்முலா என்னது? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ இதில் டோட்டல் அசட்ஸ் என்ன? Total assets is equal to non-current asset plus current asset. Non-current asset value வந்து 17,50,000 plus 7,50,000. 25 lakhs வருது. இப்போ இந்த 25 lakhs வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இஸ் ஈக்குவல் டு 25 lakhs மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 2,50,000. அப்போ டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 22,50,000 வருது கேபிட்டல் எம்ப்ளாய்டு. தட்ஸ் இட், வெரி சிம்பிள். டெட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க டைரெக்டாகவே 7,50,000 டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டும் கொடுத்துருக்காங்க. சாரி, கொடுக்கல, நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருது? 0.33:1. இதுதான் ஆன்சர்.